உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? வேண்டாம், கேஷநாதன் வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அங்க உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இருக்கு, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. நான் அதை எப்படியாவது மீட்டு எடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பலன் கிடைக்கும். நீ எனக்கு எந்த துரோகமும் செய்யலண்ணா. திட்டுன, வாய்க்கு வந்தபடி பேசின. பரவாயில்ல, நீ என்னோட அண்ணன் தானே. அவங்க நல்லவங்க இல்ல. நீ தேவையில்லாம அவங்க கிட்ட மாட்டிக்காத. நான் சொல்றது கேளு, நீ இங்கேயே இருனா. என் மேல நம்பிக்கை இருந்தா நீ கொஞ்சம் சும்மா இரு தேவி. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள திரும்ப வந்துடுறேன். வேண்டாண்ணா, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. இன்னைக்கு மட்டும் நாங்க போகாம இருந்தா வாழ்க்கை பூரா நான் பணமா தான் இருக்கணும். அங்க போய் கேஷவநாத் கிட்டயும் கோபால் கிட்டயும் சண்டை போட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் 25 வருஷமா இந்த வீட்டுல வேலைக்காரனாவே இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கும் சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல. நான் ராஜாவாக வேண்டாம், அட்லீஸ்ட் மந்திரி ஆகலாம்ல. இவ்வளவு நாள் திட்டு வாங்கி அடி வாங்கி எனக்கும் போர் அடிச்சிருச்சுங்க. உங்க மந்திர சக்தியால என்னுடைய வாழ்க்கைய நீங்க தான் மெருகேற்றணும் சாமி. நல்லவங்க கூட இருந்து நீ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் ஊன்னு சொல்லியிருப்பேன். அந்த சாமி தயவால பிறந்த அந்த தேவிய கொல்ல போனவன் நீ. உனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் புண்ணியமெல்லாம் அன்னைக்கே காலி ஆயிடுச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு மறுபடியும் அந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிடைச்ச புண்ணியத்துல பாதி உங்களுக்கும் சேருங்க. வெளியில போ, வெக்கம் கட்டு ஜென்மம். அளப்பாயிர மனசு உன்னது. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு கேசவநாத்துக்கு சொல்லி புரிய வைக்கிற. உங்களை கையெடுத்து கும்பிடுற சாமி. ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ஐயா பின்னாடியே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம். உங்களால தான் என் தாத்தாவோட கனவே நிறைவேறி இருக்கு. இல்லைன்னா நான் உயிரையே விட்டுருப்பேன். என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. என் அம்மா, எனக்கு என் அம்மா வேணும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி. என்ன நீங்க கும்பிடக்கூடாது. உங்க அம்மா இருக்கிற வீட்டுல இருந்து எங்க ஆளுங்க கிளம்பி 20 நிமிஷம் ஆச்சு. எனக்கு அது மட்டும் போதும். உன்னை என் பையனாதான் நான் நினைக்கிறேன். கடைசியில அந்த அம்மனோட வாக்குக்கு நீ எதிராதான் நிக்கிற. உண்மைதான். நான் நேர்மையா நடக்கலன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் என் தாத்தா மார்த்தாண்டனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வார்த்தையை என்னால மீற முடியல. நான் சாவேனா பழைப்பேனான்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆயுஷ்மான் பாபா. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுப்பா. என்ன மன்னிச்சுடு. என் ஆயுஷையும் நான் தாரவாக்குற படிப்பை நான் படிக்கல. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு கேசவநாதா. இனிமே அந்த நவசக்தி வாய்ந்த சங்கு உனக்கு தான் சொந்தம். நீ அதை எப்படி வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். இத்தனை வருஷமா என் தாத்தாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் படாத பாடுபட்டிருக்க. இன்னைக்கு அது நிறைவேற போகுது.
சங்கு எங்க? சங்கு எங்க? எங்க அந்த சங்கு? அம்மா, ஈஸ்வரனுக்கு திரையோதசிங்கிறதுனால நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த பழத்தையாவது சாப்பிடு. வேண்டாம் தேவி. குழந்தை கொடுக்கறத வேண்டான்னு சொன்னா அம்மாவுக்கு குழந்தையே வேண்டாம் தானே அர்த்தம்? சரி கொடு. கால்வலி குறைஞ்சதா அம்மா? நீ போய் தான் ஆகணுமாம்மா? ஆமா தேவி. எனக்கு உன்னை வழி அனுப்பவே மனசு வரல. நீ என்னமோ போயே தீரணும்னு சொல்ற. இங்கேயே இருந்துடுமா? நல்லதெல்லாம் எப்பவும் தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான். உன்ன மாதிரியே எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் நான் கவனிக்கணும் இல்லம்மா? நானும் உன் கூடவே வந்துடுறேன். என்னையும் உன் கூட கூட்டிட்டு போமா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்னால ஆக வேண்டியது ஏகப்பட்ட வேலைகள் பாக்கி இருக்கு தேவி. இது வரைக்கும் நான் உன்னோட வேண்டுதலையே நிறைவேற்றல. அப்பாவையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சு. கோவிலுக்கு நிச்சயமா போவீங்க. நீ எதுக்கும் அவசரப்படாத. கூடிய சீக்கிரமே கர்ம வினை பயன் தீரப்போகுது. குடம் ஒவ்வொரு துளியா நிறைஞ்சிட்டு இருக்கு. நம்பிக்கையை கைவிடாத. கோவிலுக்கு கண்டிப்பா போவீங்க.